ஹாய் வணக்கம் மக்களே. ஹலோ செக் 1 2 3. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா கைஜு நம்பர் 8 அனிமியோட சீசன் 3க்கான அப்டேட் தான். ஒரு சின்ன அப்டேட் தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பா. ஸோ அதோட சீசன் 2மே எப்படி இருந்ததுமே ஷோர்ட்டா பார்த்துடலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க நண்பா. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. இந்த கைஜு நம்பர் 8 அனிமியோட சீசன் 1 போன வருஷம் ஏப்ரல் மந்த்ல நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதுலயுமே முக்கியமா இந்த அனிமியை தமிழ் டப்பிங்லயுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. மொத்தமா சீசன் 1ல 12 எபிசோட் இருக்கு நண்பா. ஸோ அதுக்கப்புறமா சீசன் 2மே அனௌன்ஸ் பண்ணி இந்த வருஷம் ஜூலை மந்த்ல நம்ம கிரஞ்சிரோ சைட்ல இருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுலயுமே முக்கியமா இந்த ஜூலை மந்த்ல நிறைய முக்கியமான அனிமி எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதுல இந்த கைஜு நம்பர் 8 அனிமியோட சீசன் 2மே ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள்ல இந்த அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனாலேயே இந்த அனிமியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இந்த அனிமியை வெயிட் பண்ணி பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இந்த அனிமியோட சீசன் 2மே இருந்திருக்கும். ஏன்னா இந்த அனிமியோட சீசன் 2ல மொத்தமாவே 11 எபிசோட் ரிலீஸ் பண்ணி இந்த சீசன் 2 முடிச்சிருப்பாங்க. சில பேர் 11வது எபிசோடுக்கு பிறகு அடுத்த வாரம் 12வது எபிசோடுக்குமே வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. வாய்ப்பில்லை ராஜா. ஸோ இந்த அனிமியோட சீசன் 2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றதான் உண்மை. ஏன்னா இந்த அனிமியோட சீசன் 1ஓட லாஸ்ட்ல கைஜு நம்பர் 9 காட்டி ஒரு கை போட முடிச்சிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நமக்குமே சீசன் 1ஓட சீசன் 2 வெறித்தனமாக தான் இருக்க போதுன்னு எதிர்பார்த்தோம். ஸோ அப்படி எதிர்பார்த்த மாதிரி தான் இந்த அனிமியோட முதலாவது எபிசோடுமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி போயிருக்கும். ஏன்னா இந்த அனிமியோட ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஹீரோ கப்கா எபினோ கைஜுவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் முழுசா அவரால் மாறி இருக்க முடியாது. ஸோ இப்படியே ஒரு 3 எபிசோட் போயிருக்கும். இதுக்கப்புறமா முழுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலுமே அதுக்கு அடுத்த எபிசோட்லேயே கொஞ்சம் எமோஷனலா முடிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கப்கா இபினோ மெயின் கேரக்டர்ல இருந்து சைட் கேரக்டரா போயிருப்பாரு. ஏன்னா இதுக்கு அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோவை தவிர மிச்ச கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நாம தப்புன்னுமே சொல்லாது. ஸோ ஏற்கனவே மங்கா படித்தவங்களுக்கு ஸோ இப்படி தான் இருக்க போதான்னு தெரியும். ஆனால் அனிமியா பார்க்க இதெல்லாம் ஃபில்லர் எபிசோட் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி போன அனிமி கடைசி 11வது எபிசோட் அதாவது லாஸ்ட் எபிசோட்லாம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரியே இருந்திருக்கும். ஆனால் அதுவுமே கடைசியில் நம்மளை கொஞ்சம் பொறுமையாக சோதிக்க வச்சிருக்கும். கொஞ்சம் இல்லை ரொம்பவே சோதிக்க வச்சிருக்கும். ஏண்டா கடைசியில் நம்ம ஹீரோவை தவிர ஆளாளுக்கு ஒரு கைஜு பவரோட ஃபைட் பண்ண போயிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க இந்த கைஜு நம்பர் 9மே நம்ம ஹீரோ எப்படா கைஜுவா மாறுவாரு வெயிட் பண்ணி கொண்டே இருந்திருக்கும். ஸோ அப்படி கைஜு நம்பர் 9 மட்டுமே எதிர்பார்க்கல, பார்க்குற ஆடியன்ஸுமே இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தா கடைசியா ஒரு வழியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு கிளிப்பாங்களரோட இந்த சீசன் 2ஓட லாஸ்ட் எபிசோடுமே முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த சீசன் 3க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சோகமான அப்டேட்ஸ் என்னென்னா இந்த அனிமியோட சீசன் 3 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா என்றதே டவுட் தான். ஏன்னா இந்த அனிமியோட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சீசன் 3 அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதாவது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. மற்றும் முக்கியமாக இந்த ஜூலை மந்த்ல ஷெடியூல் பண்ண இந்த டான்டாடான் அனிமியோட சீசன் 3யுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம கைஜு நம்பர் 8 அனிமியோட சீசன் 3 பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் ஆகலை நண்பா. அதோட இந்த அனிமியோட மங்காவுமே இந்த வருஷம் ஜூலை மந்த்ல எண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் 16 வால்யூம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சீசன் 1 சீசன் 2ல வால்யூம் 10 வரைக்குமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னுமே ஒரு 6 வால்யூம் தான் கவர் பண்ணவே இருக்குது. ஸோ யாருக்குமே சீசன் 3 மட்டும் வெயிட் பண்ண முடியாதவங்க வால்யூம் 10 அல்லது 11ல இருந்து நீங்க மங்கால ரீட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கடைசி 6 வால்யூமே சீசன் 3ல மொத்தமா கவர் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்களா, அது டவுட் தான். அப்படி இல்லாட்டி இந்த சீசன் 3யுமே 2 கோரா பிரிச்சு ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சீசன் 3யோட சேர்த்து ஒரு மூவியுமே ரிலீஸ் பண்ணி இந்த அனிமியை எண்ட் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் என்னன்னா இந்த அனிமியோட அடுத்த அப்டேட் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ஒரு ரிலீஸ் டேட் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அது எப்போன்னு பாத்தீங்கன்னா எல்லா வருஷமுமே இந்த டிசம்பர் எண்ட்ல ஜம்பஸ்டா ஈவென்ட் ஒன்று நடத்துவாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய அனிமிக்கான அப்டேட்ஸ் எல்லாமே ஷெடியூல் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அப்படித்தான் இந்த கைஜு நம்பர் அனிமியோட சீசன் 3க்கான அப்டேட்டுமே இந்த வருஷம் டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆயிருக்கு நண்பா. சோ அதை எப்போன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 20ஆம் தேதி இந்த அப்டேட்டை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சோ அது என்ன அப்டேட்டா இருக்க போதுன்னு தெரியல நண்பா. கண்டிப்பா அது சீசன் 3 பத்தி தான் இருக்க அதிக சான்ஸ் இருக்குது. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். அதோட முக்கியமா ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் சைட்ல இந்த அனிமி எப்போ ரிலீஸ் ஆக போகுது ஒரு ரூமர் மாதிரி சில டேட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. சோ அதப்படி அடுத்த வருஷம் அக்டோபர் மந்த் அல்லது 2024ஆம் ஆண்டு ஜனவரி மந்த்ல இந்த அனிமியோட சீசன் 3 ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு அவங்க சைட்ல சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஓட்டு விடு.
இதோட முக்கியமா இந்த கைஜு நம்பர் 8 அனிமிக்கு அனிமேஷன் பண்ற நம்ம ஐஜி அனிமேஷன் ஸ்டுடியோக்கு இந்த அனிமியை தவிர ஒரு 4-5 அனிமி இப்போ அனிமேஷன் வைக்கலாமே இப்போ கெவியா இருக்கிறதால சீசன் 3 இன்னும் டிலே ஆகும்னுமே சொல்றாங்க. இந்த 4-5 அனிமில நம்ம கைக்யூ அனிமியோட அனிமேஷன் மூவி ஒன்றுமே இருக்குது. ஸோ இப்போதைக்கு டிசம்பர் 20ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நண்பா. ஸோ என்ன அப்டேட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நாமளுமே ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த அனிமோட சீசன் 3 முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக கொண்டு வரணுமோ அவ்வளவு சீக்கிரமாக கொண்டு வரத்தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அனிமிக்கு ஒரு நல்ல பாப்புலாரிட்டி மற்றும் குட் ரேட்டிங்ஸ் எல்லாமே இருக்கிறதால டிலே பண்ண மாட்டாங்க. அதோட முக்கியமாக இப்போ சீசன் 3 மட்டும் என்னால் வெயிட் பண்ண முடியாதவங்க மங்கா சைடுக்குமே போயிருப்பீங்க. அனிமில பார்த்ததுக்கும் மங்கால பார்க்குறதுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்னடா மங்கால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாகவே இருக்கும். அதை அனிமில கொண்டு வரைக்கும் கொஞ்சம் காமெடியாக கொடுக்கணும்னு சில சேஞ்ச் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. Why, Dada? Why? This is business. This is business. சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க டாடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.